இன்றைய முக்கிய செய்திகள். டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்ற கேள்விகளுக்கு அடிபணிந்தது அமலாக்கத்துறை. தயாரிப்பாளர் வீட்டுக்கு வைத்த சீலை அகற்ற ஒப்புதல். கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கன அடி நீர் திறப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். கீழடி அறிக்கையை வெளியிடாவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம். தமிழர் பாரம்பரியத்தை மறைக்க முயற்சிக்கும் மத்திய அரசுக்கு திமுக எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டுக்கு சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி எழுப்பிய கேள்விகளுக்கு பணிந்து சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறி திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அவற்றுக்கு சீல் வைத்தனர். இதை எதிர்த்து திரு ஆகாஷ் பாஸ்கரன், திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு MS ரமேஷ், திரு V லட்சுமி நாராயணன் அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வீட்டுக்கு சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் முறைகேட்டில் அவர் எப்படி ஈடுபட்டார் என்றும் அவரது வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியதால் டாஸ்மாக் முறைகேட்டில் திரு ஆகாஷ் பாஸ்கரன், திரு விக்ரம் ரவீந்திரனுக்கு உள்ள தொடர்பு குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் திரு N ரமேஷ் ஆவணங்களை இன்று தாக்கல் செய்தார். பின்னர் அமலாக்கத்துறை சார்பில் வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு SV ராஜு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக சந்தேகம் இருந்தால் யாரிடமும் எந்த ஒரு இடத்திலும் சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுடன் உங்கள் வாதம் பொருந்தவில்லை என தெரிவித்தனர். 2007ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரை பதிவான வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்கிறோம் என கூறும் அமலாக்கத்துறை இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது? பதிவான 41 FIRகளில் இவர்களது பெயர் உள்ளதா? இல்லை என்றால் எதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டது என நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். தொழிலதிபர்களுக்கும் டாஸ்மாக் விவகாரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் சீல் வைப்பதற்கான அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்க முடியும் என மீண்டும் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திரு ராஜு, சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்றும் ஒப்புக்கொண்டார். பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பிற்பகல் 2:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தனர். அதன்படி நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது இருவரின் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டது. மேலும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இடைக்கால மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதிகள் பிரதான வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். கர்நாடக மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழை காரணமாக கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கர்நாடக மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. தலைக்காவிரி, குடகு, மங்களூரு, சிக்மகளூரு உள்ளிட்ட இடங்களில் அதி கனமழை கொட்டி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தலைக்காவிரியில் 11 சென்டிமீட்டர் மழையும் குடகில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகள் நிரம்பி வழிகின்றன. கபினியிலிருந்து இன்று காலை வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மதியம் 12:30 மணியளவில் அது 25,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருவதால் காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவும் கிடுகிடுவென அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 6,500 கனஅடி நீர்வரத்து உள்ளது. இதையடுத்து அங்குள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூருக்கான நீர்வரத்தும் நேற்று 5,800 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 6,040 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பாசனத்திற்காக அணையிலிருந்து 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதற்கிடையே 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை தொட்டதால் பவானி ஆற்றில் வினாடிக்கு 8,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கீழடி ஆய்வு முடிவுகளை அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம் என திமுக எச்சரித்துள்ளது. மத்திய தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் 2014 முதல் 2017 வரை 3 கட்டங்களாக அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு அரசு சார்பில் 2017 முதல் இந்த ஆண்டு வரை 7 கட்டங்களாக அகழ்வாய்வு நடத்தப்பட்டன. எனினும் தொல்லியல் துறை நடத்திய அகழாய்வு முடிவுகளை மத்திய அரசு வெளியிடவில்லை. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
மதுரை விரகனூர் சுற்றுச்சாலையில் திமுக மாணவர் அணி சார்பில் இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு சிவா, தமிழர்களின் பாரம்பரியம் தொன்மையை மறைக்க மத்திய அரசு திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்ந்தாலும் தமிழ் மொழியின் தொன்மையான கீழடி அகழாய்வு பறைசாற்றுவதாக அவர் தெரிவித்தார். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பலமுறை அறிவுறுத்தியும் அதை ஏற்க மத்திய அரசு மறுப்பதாக திரு சிவா சாடினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எல்லா பிரச்சனைகளும் பின்னால் தான் நாங்கள் முதலில் எடுக்க போவது கீழடி பிரச்சனை தான். கீழடியை நீ அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம். கீழடியினுடைய அறிவிப்பை நீங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்சியை ஸ்தம்பிக்க செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற உணர்வு கொண்ட அவ்வளவு பேரையும் நாங்கள் கிளர்ந்தெழச் செய்வோம். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் திராவிடர் கழகம் சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கீழடி ஆய்வுகளை வெளியிட மறுக்கும் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 2 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. இதில் பேசிய திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி, உலகளாவிய ஆய்வு நிறுவனமும் இந்தியாவின் முதன்மை ஆய்வு நிறுவனங்களும் ஒப்புக்கொண்ட கீழடி அகழ்வாராய்ச்சிகளை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்ய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிடர் வரலாற்றை உறுதிப்படுத்தும் கீழடி ஆய்வில் முதல் 2 கட்ட அறிக்கைகளை வெளியிட மறுக்கும் ஒன்றிய பாஜக RSS அரசை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி ஆய்வு முடிவை மறைக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆரியம், சமஸ்கிருதம் ஆகியவற்றை தோலுரிக்கும் வகையில் உள்ள கீழடி ஆய்வுகளும் தமிழ் மொழிதான் பழமையான மொழி என்பதுதான் பாஜக மற்றும் RSS அமைப்புக்கு உள்ள பிரச்சனை என்று அவர் கூறினார். சமஸ்கிருதத்திற்கு முந்தியது தமிழ் மொழி வரலாற்றில். நாகரிகத்தால் இவர்கள் இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்த ஆரிய நாகரிகத்தை முந்தையது தமிழர் நாகரிகம் என்பதை கீழடி உறுதிப்படுத்துகிறது. தொன்மை என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கீழடி தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்ட ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து அலைக்கழித்து வருவதாக தலைவர்கள் திரு முத்தரசன், திரு KV தங்கபாலு, திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டினர். சென்னையில் தானியங்கி இயந்திரம் மூலம் கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெளியூர்களிலிருந்து தலைநகர் சென்னை வருபவர்களும் நகருக்குள் நீண்ட நேரம் பயணம் செய்பவர்களும் தங்களின் தாகம் தீர்க்க தனியார் நிறுவனங்களின் குடிநீர் பாட்டில்களை 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கொடுத்து வாங்கும் நிலை உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் மூலம் தரமான குடிநீர் வழங்க சென்னை குடிநீர் வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மணலி, மாதவரம், ராயபுரம், அம்பத்தூர், அண்ணாநகர், அடையாறு, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கும் ATM இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பேருந்து நிலையங்கள், கோயில்கள், பூங்காக்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மெரினா கடற்கரை என முதல் கட்டமாக 50 இடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் ATM இயந்திரத்தை முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் தொடங்கி வைத்து அதில் வந்த குடிநீரை அருந்தினார். ஒவ்வொரு குடிநீர் ATM இயந்திரத்திலும் 150 மில்லி மற்றும் 1 லிட்டர் என 2 அளவுகளில் தாங்கள் கொண்டு வரும் பாட்டில்களில் பொதுமக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ளலாம். குடிநீர் இயந்திரங்கள் சேதப்படுத்தப்படுவதை தடுக்க அனைத்து நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தி 200 பயணங்கள் வரை கட்டணமின்றி சுங்கச்சாவடிகளை கடக்கும் திட்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் NHAI மற்றும் மோர்த் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பாஸ் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அது ஓராண்டுக்கு அல்லது 200 பயணங்கள் வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர்கள் நியாயமற்ற காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெறுவதாகவும் அதற்கு தடை விதிக்க கோரி நெல்லையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அற்பமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என்றனர். கூடுதல் DGP ஜெயராம் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இடைநீக்கத்தை திரும்பப் பெறுவது தொடர்பான விளக்கத்தை நாளைக்குள் தெரிவிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற கைது உத்தரவை எதிர்த்து ஜெயராம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இவ்வழக்கு மீண்டும் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது.
அரசுக்கு அளிக்கப்படும் மனுக்களுக்கு 30 நாட்களில் பதிலளிக்காவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. 30 நாட்களில் விண்ணப்பங்களை பரிசீலிக்க வேண்டும் என்ற அரசாணையை சுட்டிக்காட்டி இந்த எச்சரிக்கையை விடுத்த தலைமை நீதிபதி திரு ஸ்ரீராம், அவ்வாறு 30 நாட்களில் எந்த முடிவும் எடுக்காமல் தாமதிப்பதாலேயே பொதுநல வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். கேரளாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சீஷல் என்ற பிரபல அரேபிய வகை உணவகத்தின் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில கிளைகளில் வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னையில் அண்ணாநகர், வேளச்சேரி, பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் போயஸ் கார்டன் காமதேனு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் அப்துல் சலாம் என்பவரின் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். ராமரை ஏமாற்ற முயற்சி செய்த பாஜகவை தாம் பிறந்த மண்ணிலேயே ராமர் தோல்வி அடைய வைத்ததைப் போல் தமிழ்நாட்டில் முருகர் படுதோல்வி அடைய வைப்பார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம், முருகனை கையில் எடுத்தது போல் 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம் என்று பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழர் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை உலக கலாச்சார விழாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்று யுனெஸ்கோ அமைப்பிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க கௌரவ தலைவர் திரு செந்தில் தொண்டமான் பாரிஸில் யுனெஸ்கோவின் ஆசியா பசிபிக் பிராந்திய இயக்குநர் ஹிமால் சுரியை நேரில் சந்தித்து ஜல்லிக்கட்டு போட்டியின் பாரம்பரியம் மற்றும் சமூக பண்பாட்டு மதிப்பை விளக்கும் ஆவணங்கள் மற்றும் தரவுகளை சமர்ப்பித்து கோரிக்கை விடுத்தார். கர்நாடகாவில் இருந்து ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் குறுவை சாகுபடிக்கு 50 TMC தண்ணீர் திறந்துவிடக் கோரியும் சம்பா சாகுபடிக்கும் காவிரி நீரை பெற்றுத்தர மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருவோடு ஏந்தி தலையில் துண்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குறுவை நெல் சாகுபடி பணி, நேரடி நெல் விதைப்பு பணிகளை தொடங்க உதவியாக நீடாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தலைப்பிலிருந்து கோரையாறு, பாமணியாறு, வெண்ணாறு உள்ளிட்ட ஆறுகளில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. கோவை லங்கா கார்னர் ரயில்வே சுரங்கப்பாதை அருகே உள்ள இரும்பு ஆர்ச் மீது லாரி மோதியதில் அது சாலையில் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் ரயில்வே துறையினர் போக்லைன் இயந்திரம் மூலம் இரும்பு ஆர்ச்சை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள என் வீடு என் நலம் என்ற திட்டத்தை புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடந்த நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை அவர் இலவசமாக வழங்கினார். மது, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீங்கு குறித்து விளக்கும் விதமாக கோவையில் யமதர்மன் சித்திரகுப்த நாடகம் நடத்தி நூதன முறையில் மதுவிலக்கு பிரச்சாரம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மது குடிப்பதால் ஏற்படும் விளைவுகளை யமதர்மன் எச்சரிக்க, சித்திரகுப்தன் விரிவாக எடுத்துரைக்க, அதை குடிக்கும் சாமானியர் ஒருவர் திருந்தி மற்றவர்களையும் போதைப் பொருள், கள்ளச்சாராயம் பழக்கத்திலிருந்து வெளியே வருமாறு கேட்டுக்கொள்வது போல் காட்சி அரங்கேற்றப்பட்டது. இந்த நாடகத்தை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 139 புள்ளிகள் சரிந்து 81,445 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 41 புள்ளிகள் குறைந்து 24,812 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 74,000 ரூபாயாகவும் 1 கிராம் 9,250 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 122 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டுக்கு சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி எழுப்பிய கேள்விகளுக்கு பணிந்து சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. கீழடி ஆய்வு முடிவுகளை வெளியிடக் கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக, மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடத்த விடமாட்டோம் என்று எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.